பாரஸ் கிச்சன் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீக்கங்காய் துவையல் செய்முறை பற்றி பார்க்கலாம். தேவையான பொருள்: பீக்கங்காய் 2 பீக்கங்காவோட தோல் மட்டும் நல்லா அலசிட்டு சீவி வச்சுருக்கேன். ஒரு 7-8 காஞ்ச மிளகாய், ஒரு 4 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, கடுகு, உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு நல்லெண்ணெய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செய்முறை பற்றி பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு வறுத்துட்டு கொஞ்சம் பொன்னிறம் வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த பொருள்லாம் போட்டு வதக்கிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொன்னிறம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகா லைட்டாக வறுப்பட்டதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு, இஞ்சி போட்டு ஒரு பரட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பீக்கங்காய் தோல் எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு புளியும் அதோட போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பீக்கங்காய் துவையலுக்கு வதங்கிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு வதக்கி வச்சுருக்கோம். இதை அரைச்சிட்டு தாளிப்பு போடும்போது பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு கடுகு, தேவையான அளவு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சு வருது. பொரிஞ்சு வந்தது நம்ம அரைச்சி வச்சுருந்த பீக்கங்காய் துவையல் அதை போட்டு நம்ம நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும், பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். தேவையான அளவு நான் உப்பு போட்டிருக்கேன் அதில் அரைக்கும்போது. இப்போ அது எண்ணெய் திரண்டு வரும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பீக்கங்காய் துவையல் பாருங்கள், நல்லா எண்ணெய் சுருண்டு வந்திருக்கு. நான் அதிகமாக எண்ணெய் சேர்க்க மாட்டேன், அதனால் இதில் எண்ணெய் உங்களுக்கு நிறையா வராது. ஆனால் கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் இதோட திட்டம் வச்சுக்கோங்களேன். இந்த இதில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பீக்கங்காய் துவையல் உங்களுக்கு இட்லி, தோசை, ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதம் கூட, சாம்பார் சாதம் கூட வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா நல்லா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நான் பீக்கங்காய் எப்போ பண்ணாலும் அந்த தோல் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதனால் அதை எடுத்து நான் இந்த மாதிரி துவையல் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.